நீங்க எவ்வளவு செட் பண்றீங்களோ அவ்வளவு உங்களோட மசில் growth பெட்டரா இருக்கும். ஆனா அது உண்மை கிடையாது. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிம் ஸ்கூல். நீங்க ஒரு மசிலை ட்ரெயின் பண்றீங்கன்னா அந்த மசிலோட ஹைப்பர்ட்ராஃபிக்கும் ஸ்ட்ரென்த் கெயினுக்கும் இவ்வளவுதான் ப்ரொடக்டிவ் செட்டுன்னு ஒரு அளவு இருக்கும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் நான் எவ்வளவு செட்டு பண்றேனோ அவ்வளோ எனக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டே இருக்கும்னு நினைக்கிறாங்க. எஸ், உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சுனே இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த ரிசல்ட்டோட ரேஷியோ கம்மியாயிட்டே போகும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டு ரிட்டர்ன் ரேஷியோன்றது நல்லா இருக்காது. நீங்க இனிஷியல் செட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டு ரிட்டர்ன் ரேஷியோ இருக்கும். அதாவது நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு ரொம்ப நல்ல கெயின்ஸ் இருக்கும். போக 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 அந்த மசிலோட ஃபட்டிக் ரேஸ் ஆகும், உங்களோட ஸ்ட்ரென்த் அவுட்புட் டிகிரேட் ஆகும், நியூரோமஸ்குலர் ஃபட்டிக் ரொம்பவே ஸ்பைக் ஆகும். இதனால ப்ராப்பர் மசில் ஃபைபர் ரெக்ரூட்மெண்ட் இருக்காது. இதனால செட்டோட குவாலிட்டி பயங்கரமா டிகிரேட் ஆகும், அடி வாங்க ஸ்டார்ட் ஆகும். இப்படி ஆகும்போது நம்ம போடுற எஃபர்ட்க்கு ரிசல்ட் ரொம்பவே கம்மியா இருக்கும். இதுதான் ஜங்க் வால்யூம். உங்களுக்கு இந்த கான்செப்டை இன்னும் ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு நிறைய பேர் செஸ்ட் ட்ரைனிங் பண்ணும்போது ஃபிளாட் டம்பிள் பிரஸ் 3 செட்டுன்னு ஆரம்பிச்சு 3 செட் இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ், 3 செட்டு டீக்ளைன் பெஞ்ச் பிரஸ், 3 செட்டு கேபிள் ஃபிளை இல்ல டம்பிள் ஃபிளைல வந்து முடிக்குவாங்க. இவ்வளவு செட்டு பண்ணும்போது ஒரு 8 to 10 செட்ஸ் தொடும் போது உங்களுக்கு நியூரோமஸ்குலர் ஃபட்டிக் பீக்ல இருக்கும், பயங்கரமா இருக்கும். மசில் growthோட ஸ்டிமுலஸ் பாதிக்கு பாதி இல்ல பாதிக்கு மேலேயே குறையலாம். நீங்க இவ்வளவு ஹை வால்யூம் பண்றதா இருந்தா அதை எல்லாத்தையுமே ஒரே செஷன்ல பண்றதை விட மல்டிபிள் செஷனுக்கு ஸ்பிளிட் பண்ணி பண்றது தான் ஸ்மார்ட். அது மட்டும் இல்லாம உங்களோட மசில் growthோட ரிசல்ட் பெஸ்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு செஸ்ட்டுக்கு 12 செட்ஸ் பண்றீங்கன்னா அது மண்டே 4 செட்ஸ், வெட்னஸ்டே 4 செட்ஸ், ஃப்ரைடே 4 செட்ஸா ஸ்பிளிட் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஃபட்டிக் லெவல் கம்மியா இருக்கும், மசில் ரொம்ப நல்லாவே ரிகவர் ஆயிருக்கும், ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்ல ஃபோர்ஸ் அவுட்புட் இருக்கும், மசிலோட ஆக்டிவேஷன் பயங்கரமா இருக்கும். ஒரு செட்டும் நின்று பேசும், குவாலிட்டி தரமா இருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒரு ரொம்ப நல்ல ப்ரொடக்டிவான மசில் growthக்கு எவ்வளவு செட்டு பண்ணா ரொம்ப நல்ல ஸ்வீட் ஸ்பாட்டா இருக்கும்னு பார்க்கலாம். ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இதை 3 பிரிச்சிருக்கேன்: பிகினர்ஸ், இன்டர்மீடியட்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் ஒரு மசிலுக்கு ஒரு செஷன்ல எவ்வளவு பண்ணணும்ன்றதுக்கு. நீங்க பிகினரா இருந்தா 3 to 6 செட்ஸ் தாராளமா பண்ணலாம் ஒரு மசிலுக்கு. இன்டர்மீடியட்டா இருந்தா 3 to 9 செட்ஸ் தாராளமா பண்ணலாம் ஒரு மசிலுக்கு. அதுவே அட்வான்ஸ் லிஃப்டரா இருந்தீங்கன்னா மினிமம் 4 செட்ஸ்ல இருந்து 12 செட்ஸ் வரைக்கும் எடுத்துன்னு போகலாம் ஒரே ஒரு மசிலுக்கு ஒரு செஷன்ல. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை உங்களோட ட்ரைனிங்ல இன்க்ளூட் பண்ணும்போது உங்களோட ரிசல்ட்ஸ் பயங்கரமா இருக்கும், ஒர்க் அவுட் குவாலிட்டி தரமா இருக்கும். அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் எஜுகேஷனலாகவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்டு யாராவது ரொம்ப ஜங்க் வால்யூம்ல ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு செட்ஸ் ஒரு செஷன்ல பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மசில் growth ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென், பீஸ்.